இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலத்தின் 7ஆம் ஞாயிறு. இன்றைய நாளில் நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு இன்றைய சூழலும் இயேசுவின் வழிகாட்டுதலும். இன்று இந்த தலைப்பை சிந்திப்பதற்காக எடுக்கப்பட்ட நற்செய்தி லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் மற்றும் 20 முதல் 26 முடிய. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் வாழும் உலகில் பல ஏற்றத்தாழ்வுகள் உள்ளன. ஆனால் இறைவன் படைத்தது ஒரு ஆணை மட்டும்தான். அந்த ஆணிடமிருந்து பெண்ணை படைத்தார். அப்படி இருக்க எங்கிருந்து வந்தது இந்த ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள்? எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகள் தான். அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் இத்தகைய ஏற்றத்தாழ்வுகள் என்ற ஒரு கேள்வி எனக்குள் எழுகிறது. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது ஆபிரகாமிலிருந்து புறப்பட்ட இனம் வெவ்வேறு திசையை நோக்கி செல்லும் போது நமக்கு புரிகிறது, இனங்கள் மக்கள் அதிகமாக கூட்டமாக கூட ஆரம்பிக்கின்ற பொழுது ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒருவர் தலைமை தாங்க முற்படுகின்றார். அப்படி தலைமை தாங்க முற்படுகின்ற பொழுது அது ஒரு தனி இனமாக உருவகப்படுத்தப்பட்டு தனி இடங்களை நோக்கி செல்ல தொடங்குகிறார்கள். ஏன் ஆபிரகாமிற்கு முன்பும் மனித குழுக்கள் பலரின் தலைமையின் கீழ் இயங்கி இருக்கலாம். ஆனால் அதே நிலையில் மனிதன் ஒவ்வொருவரும் தான் மற்றவரை ஆள வேண்டும், மற்றவர்களை என் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதில் நீங்களும் நானும் கூட உடன்படலாம். இந்த கட்டுப்பாடுகள் அது தொழில் ரீதியாக இருக்கலாம், அதுவும் குடும்பத்தில் கூட ஒருவர் மற்றவரை கட்டுப்படுத்தி வைக்கலாம் என்று நினைத்திருக்கலாம். இன்னும் இது போன்ற நிலை பல நம்முடைய சமூகத்தில் இருக்கின்றன. பல இனங்கள் உயர்ந்ததாகவும் பல இனங்கள் தாழ்ந்ததாகவும் கருதப்படுகிறது. இந்த நிலை எதனால் ஏற்படுகிறது என்று எண்ணுகையில், ஒன்று பணம், மற்றொன்று அரசியல், இன்னும் கொஞ்சம் ஆழமாக போனால் படிப்பு. பல நேரங்களிலே படித்தவர்கள் இதுபோன்று வித்தியாசம் பார்க்க மாட்டார்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் இன்று பல இடங்களில் படித்தவர்கள் கூட தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு இதுபோன்ற ஏற்றத்தாழ்வுகளை மறைமுகமாக உற்பத்தி செய்து விடுகின்றார்கள். ஆக ஏற்றத்தாழ்வுகள் இந்த பூமியில் உள்ளது என்பதை நாம் மறுக்க முடியாது. எடுத்துக்காட்டிற்கு, கோவிட் வந்த நேரத்தில் பலர் தங்களுடைய சொந்தங்களை இழந்தார்கள், வேலைகளை இழந்தார்கள், உறவுகளை இழந்தார்கள், கடனாளி ஆனார்கள், இன்னும் அதிகமாக நோய்வாய்ப்பட்டார்கள். ஆனால் ஒரு கூட்டத்தினர் மற்றவர்களின் துன்பத்தில் இன்பமடைந்தார்கள். முகமூடியை வியாபாரம் செய்தார்கள், தடுப்பூசி வியாபாரம், உணவு பற்றாக்குறை இருந்த இடங்களிலே உணவை விலை அதிகமாக ஏற்றி விற்றார்கள், மருந்து வியாபாரங்கள். இதில் முன்னேற்றம் அடைந்தவர்கள் யாரென்றால் குறிப்பிட்ட தொழிலதிபர்கள், குறிப்பிட்ட நாடை சேர்ந்தவர்கள் மட்டுமே. ஏன் மருத்துவமனை கூட மக்களை கொள்ளையடித்தது. இதில் ஒரு நிகழ்வு என்னவென்றால், ஒருவருக்கு கோவிட் நேரத்திலே ட்ரீட்மெண்ட் பல நாட்கள் மருத்துவமனையில் இருந்த செலவு எவ்வளவு என்றால் 11 லட்சம். மருத்துவமனை விட்டு வெளியே வந்த பிறகு அவர் ஒரு வழக்கறிஞரை நாடுகிறார். எப்படியாவது இதை நாம் வழக்கை எடுத்து சென்று கொடுத்த காசை கொஞ்சமாவது மீட்டெடுக்க வேண்டும் என்று முற்படுகின்ற பொழுது அந்த வழக்கறிஞர் சொல்லுகின்றார், மருத்துவமனை மீது நமக்கு வழக்கு போட முடியாது. காரணம் என்னவென்றால், இந்த நேரத்திலே இந்த மருத்துவமனைக்கு நீங்கள் கொடுத்த பணத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகை நம்முடைய அரசுக்கு செல்லுகிறது. அது மத்திய அரசாக இருக்கலாம், மாநில அரசாக இருக்கலாம். அப்படி இருக்கின்ற பொழுது யார் நீங்கள் வழக்கை கொடுத்தாலும் இந்த வழக்கை எடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் அரசுக்கு எதிரான ஒரு செயலாக இருந்துவிடும். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம் அரசும் சேர்ந்துதான் அந்த நேரத்தில் நம்மை கொள்ளையடித்திருக்கின்றார்கள். ஆக இங்கே பாருங்கள், ஏற்றத்தாழ்வுகள். ஒரு சிலர் பணம் சம்பாதிக்க மற்ற அனைத்தரும் அமுக்கப்பட்டார்கள் என்பதுதான். இதுதான் இன்றைய நிலை. இதுபோன்ற மனிதர்களை பார்த்து இன்றைய நற்செய்தி வழியாக இயேசு சொல்லும் வார்த்தை, உங்களுக்கு ஐயோ கேடு. அதாவது பணம் சம்பாதிப்பது தப்பு இல்லை, ஆனால் நல்ல வழியில் சம்பாதிக்க வேண்டும். சம்பாதித்ததை தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் துன்பத்தில் இருப்பவர்களுக்கு, தேவையில் இருப்பவர்களுக்கு அதனை கொண்டு உதவி புரிய வேண்டும் என்பதே காரணம். இயேசு பேறு பெற்றவர்கள் என்று சொல்வது இந்த வசதி படைத்தவர்களை, பதவியில் இருந்தவர்களை, வெற்றி பெற்றவர்களை, கோட்டையில் இருப்பவர்களை அல்ல, ஏழைகளை, பசியால் வாடுபவர்களை, துயரத்தில் இருப்பவர்களை, பாதிக்கப்பட்டவர்களை
இயேசு இவ்வாறு கூறுகின்றார், பேறு பெற்றவர்கள், ஏனென்றால் அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள். ஆக இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது, மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அதே நேரம் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர், ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை என்று சொல்லுகிறது. ஏனென்றால் இன்று பல நேரங்களிலே நாம் நம்மீது நம்பிக்கை வைக்கின்றோம். நம்மீது நம்பிக்கை தேவைதான், ஆனால் கடவுள் மீது முதல் நம்பிக்கை வைத்துவிட்டு அதன் பிறகு நம்மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்மீது மட்டுமே நம்பிக்கை வைக்கின்ற பொழுது ஒருவேளை நாம் நினைத்து நடக்கவில்லை என்றால் நாம் துவண்டு விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக வலுவற்ற மனிதர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் நம்மை மீறி ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தியினுடைய உதவியோடு நாம் செயல்படுகின்ற பொழுது வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய சக்தி லிமிட்டட், ஒரு குறிப்பிட்ட அளவு தான் செல்லும். அதை மட்டுமே நம்பி வெற்றியை நாம் அணுக முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்வில் நாம் பேறு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பணம், பதவி, பட்டம் இவைகள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைப்பதை விட இறைவன் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது மற்ற அனைத்து நமக்கு எளிதாக வந்து சேரும். அதுதான் இதனுடைய வியப்பே. அதே போன்று தன் மீது நம்பிக்கை வைப்பவன் இவ்வுலக செல்வத்தை நாடுகின்றான். போட்டி, பொறாமைகள் போன்ற செயல்களை செய்கின்றான். இங்கே ஒருவனுக்கு மற்ற மனிதனை கண்டால் பயம் ஏற்படுகிறது. ஆகவே தான் தன்னை தற்காத்து கொள்ள, தன் பதவியை தற்காத்து கொள்ள சண்டை செய்கிறான். இவன் சுயநலவாதியாக, சர்வாதிகாரியாக இருக்கின்றான். அங்கே தாழ்ச்சி இல்லை, கடவுளை சார்ந்திருப்பதில்லை, துன்பத்தில் இருப்பவனுக்கு துணை நிற்பதும் இல்லை. இது போன்ற பல மனிதர்களை நம்முடைய வரலாற்றை நாம் பார்க்கலாம். முசோலினி, ஹிட்லர் போன்றவர்களின் வார்த்தை என்னவென்றால், உன்னால் உழைக்க முடியவில்லையா, அதாவது உன்னால் பிறருக்கு இந்த பலனும் இல்லையா, இந்த சமுதாயத்துக்கு பலனும் இல்லையா, நீ உயிரோடு இருப்பது வீண், நீ இறந்து விடுவது நலம், நீ இந்த பூமிக்கு பாரம் என்பது போன்றுதான் பார்த்தார்கள். மனிதனை மனிதனாக பார்ப்பதில்லை, மனிதனை அன்பு செலுத்தக்கூடியவனாக பார்ப்பதில்லை. மனிதன் ஒரு அடிமை, தன்னுடைய தேவைக்கு அவன் பயன்பட வேண்டும், இல்லை என்றால் தூக்கி வீச வேண்டும். இப்படிப்பட்ட சர்வாதிகார போக்குகள் பல நம்முடைய உலகில் இருப்பதை பார்க்கின்றோம். ஆக இங்கு ஒரு கேள்வி எழுகிறது, சாகப்போகிற ஒரு மனிதன் இன்னொரு சாகப்போகிற ஒரு மனிதனை பார்த்து இத்தகைய கேள்விகளை கேட்கலாமா? இப்படி சொல்லலாமா? ஆகவே அன்புக்குரியவர்களே, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமது நம்பிக்கை என்பது கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதே. தூய பவுலடியார் சொல்லுகின்றார், ஒருவேளை கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நம்முடைய நம்பிக்கை அனைத்தும் வீண். அது மட்டுமல்ல, நமக்கு மன்னிப்பென்று ஒன்று கிடையாது. நாம் அனைவரும் தொடர்ந்து பாவிகளாக தான் இருக்கப் போகின்றோம். ஆனால் கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததனால் நாம் மீட்கப்பட்டிருக்கின்றோம். அந்த மீட்பு என்பது மறு உலகிற்கு மட்டுமல்ல, மாறாக இந்த உலகிலும் அது நமக்கு உதவியாக இருக்கின்றது. காரணம், நம்முடைய அகம் என்று எடுத்துக்கொள்ளுவோம். தொடர்ந்து தவறுகள் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நமக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்கும். நான் இந்த தவறை செய்துவிட்டேன், நான் ஏன் செய்தேன் என்ற பல கேள்விகள் நம்மை குடைந்து கொண்டிருக்கும். அதே நேரத்திலே இறைவன் என்னை மன்னித்து விட்டார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள் புலப்படுகின்ற பொழுது நாம் புத்துணர்வு பெறுகின்றோம். அகத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. ஆகவே அந்த மகிழ்ச்சி இறைவனிடமிருந்து வரக்கூடியது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், அது ஏழைகளுக்கும் நோயிற்றிருக்கின்ற, வேதனையில் இருக்கின்ற, ஒடுக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு கிடைக்கும் என்பதே. காரணம், அவர்கள் இறைவனை மையப்படுத்தி இருக்கின்றார்கள். பணத்தையோ பொருளையோ எதையும் மையப்படுத்தவில்லை. மீண்டும் சொல்லுகின்றேன், பணம் சம்பாதிப்பது தவறல்ல. மாறாக அந்த பணத்தை நாம் இவ்வாறு சம்பாதிக்கின்றோம் என்பது முக்கியம். யாரை மையமாக வைத்து நம்முடைய வாழ்வை தொடர்ந்து எடுத்துச் செல்லுகின்றோம் என்பது முக்கியம். என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், ஒருவேளை இன்று இரவே உன்னை எடுத்து விட்டால் நீ பதுக்கி வைத்திருக்கின்ற மொத்த சொத்துக்களும் யாருடையதாக போகின்றன. ஆக நிலையற்ற ஒரு பொருளுக்காக நம்முடைய இன்பத்தையும் நம்முடைய மன அமைதியையும் இழக்க வேண்டாம். ஆண்டவரை மையப்படுத்துங்கள். உங்கள் தேவைகள் அனைத்தும் அவர் வழியாக நிறைவேறும். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.